ரிஷி இல்ல, என் பொருளை என்கிட்ட யாராலும் பறிக்க முடியாதா? அப்புறம் இந்த அபிஷேக் யாரு? அவன் எங்க இருந்து வந்திருக்கான்? அவன் திடீர்னு எப்படி என் வாழ்க்கைக்குள்ள வந்தான்? அவன் பேர் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. ரிஷனா ரிலாக்ஸ். நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த அபிஷேக் உங்க காதல பறிச்சுட்டு போற மாதிரி இருக்கு. காம் டவுன். இல்ல மனோ, என்னோட பிசினஸ் தான் என் காதல். என் பிசினஸை என்கிட்ட யாராலும் பறிக்க முடியாது. நான் இன்னும் உங்ககிட்ட பேசி முடிக்கலையே. நிஜமா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா கண்டிப்பா நீ என் வாழ்க்கையை விட்டு போயிடுவ. அதுக்கப்புறம் நீ போய் மொத்த உலகத்தையும் ஃபேஸ் பண்ணிடுவ. ஆனா நான் இங்க தனியா ஒரு பொண்டாட்டியை ஃபேஸ் பண்ணி ஆகணும். அவ எப்ப பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருப்பா, எங்க போனீங்க எங்க போனீங்க, ஏன் இவ்வளவு லேட்டா வந்தீங்க, எனக்கு பயமா இருக்கு, என்னால தனியா இருக்க முடியாது. இந்த மாதிரி பேச்செல்லாம் எனக்கு கேட்க விருப்பம் இல்லை. அதனால அந்த மாதிரி பொண்டாட்டியை விட இது எவ்வளவோ பரவாயில்ல. அதுவும் இல்லாம நீ இந்த ஃபேக் மேட்டர் ஸ்டேட்டஸ் எல்லாம் காப்பாத்தி நீ எனக்கு ஒன்றும் ஹெல்ப் பண்ணிடல. இல்ல ரிஷி, இல்ல. 7 வருஷம் ஆயிடுச்சு. போதும். அவ எங்கேயுமே இல்ல. போதும் ரிஷி. இல்ல, அனுஜா அவளே என்கிட்ட சொன்னா. அவ என்ன சொன்ன ஞாபகம் இருக்க? என்ன என்னைக்குமே தேடாதன்னு சொன்னா. ரிஷி, இந்தா குடி. இல்ல, எனக்கு வேண்டாம். இங்க பாரு, காலையில இருந்து நீ எதுவும் சாப்பிடல. ப்ளீஸ் குடி, ப்ளீஸ், எனக்காக. என்னாச்சு? ஏதாவது? நீ என் மனைவி இல்ல. இந்த உலகத்துக்கு தான் நீ என் மனைவி. ஆனா நீ என் மனைவி இல்ல. சோ தேவையில்லாம இந்த மாதிரி வெள்ள பண்ணாத. ஓகே? டிக்கெட்டை கேன்சல் பண்ணு. நான் தான் சொல்றேன்ல, டிக்கெட்டை கேன்சல் பண்ணு. நாங்க இந்தியாவுக்கு போகல. இல்ல அபிஷேக், அனுஜா போக விரும்பல. அபிஷேக், Are you listening to me? நீங்க டிக்கெட்ஸ் கேன்சல் பண்ணாதீங்க ப்ளீஸ். நாங்க இந்தியா போறோம். நம்ம எவ்வளவு நாளுக்கு அங்க இருப்போம்? நாளெல்லாம் தெரியல. நமக்கு அங்க 1 or 2 years கூட ஆகும். நான் போய் பேக் பண்றேன். அனுஜா, இல்ல உனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் வரணும்னு நினைக்கிறேன். நான் உன்னை ஃபோர்ஸ் பண்றேங்கிறதுக்காவா? என் மனசு சொல்றது தான் நான் கேட்கிறேன். மனசு சொல்றதையா? அப்பா, நான் ஏய் இங்க பிரின்சஸ், இருக்கேன். ஏய் வா 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 வா, ஓடி வா என்கிட்ட வா. எங்க போயிட்ட? அதுவா, நான் மம்மிக்காக ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்கிட்ட உனக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு. என்ன குட் நியூஸ்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, ஒரு மேஜிக் கூட இருக்கு. மேஜிக்க விடுங்க, முதல்ல குட் நியூஸ் சொல்லுங்க. ஓகே, குட் நியூஸ் என்னன்னா மம்மி இந்தியா வரதுக்கு தயாராயிட்டாங்க. நிஜமாவா? ஆமா, ஏ! நான் போய் லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் கவுண்டர்ல கேட்டிட்டு வரேன். சரியா? நீ அவளை பத்திரமா பாத்துக்கோ. அவளை எங்கேயும் போக விடாத. சரியா? என்ன டெடி பேரை தொலைச்சிட்டியா? wanna fight me? I think இத லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் கவுண்டர்ல கொடுத்தா நல்லது. மிஸ்டர் ஜான்சன், இது எங்கே இருக்கட்டும். அவங்க எங்க இருந்து வாங்கிட்டு போவாங்க? இல்ல இத கவுண்டர்ல கொடுக்கிறது தான் நல்லது. I think so. சரி, ஓகே, இத நானே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். யூ ஜஸ்ட் வெயிட். நான் போயிட்டு இப்போ வந்துடுறேன். ஓகே, I'll wait. சார், என்னோட பொண்ணோட டெடியை காணோம். உங்களால அதை கண்டுபிடிச்சு கொடுக்க முடியுமா? ஐ நோ அது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்ல, ஆனா என் பொண்ணுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க அனௌன்ஸ்மென்ட் பண்ணி பாருங்க. அவ டெடி இல்லாம தூங்க கூட மாட்டா. ப்ளீஸ் சார், நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. You don't worry. நீங்க உள்ள வந்து உட்காருங்க. நான் அத பத்தி அனௌன்ஸ் பண்றேன். மேடம், நீங்க உட்காருங்க. நான் அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். மேம், கேன் யூ மேக் an announcement? நான் இத லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் கவுண்டர்ல கொடுக்கணும். அது எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். யூ மீன் அந்த பக்கமா? ஓகே சார், ஒன் செக். சொல்லுங்க. தேங்க் காட். நான்
உன்னை எந்த அனுஜா காதலிச்சாலும் அவ செத்துட்டா. இந்த அனுஜா உன்னை மொத்தமா வெறுத்துட்டா. I hate you. I hate you. I hate you. என்னாச்சு, வந்தாச்சா? ஆமாம் சார், வந்தாச்சு. சார் நான் கொடுத்துருவா? கொடுத்துறேன். சார் அந்த ஸ்கார்ஃபை. ஆமாம், இந்தா. நில்லு. இருந்தாளா? இல்ல, நீ கண்டிப்பா அவளுக்கு ஏதாவது gift கொடுக்கறேன்னு சொல்லி போய் சொல்லிருப்ப. அந்த gift கிடைக்கலன்றதுக்காக அவ மூட் அவுட் ஆயிருக்கலாம். சின்ன டைமண்ட் ரிங். டைமண்ட் ரிங்? உனக்கு எப்படி தெரியும்? நான் 7 வருஷமா உன் கூட இருக்கேன் அபிஷேக். உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ மட்டும்தான் என்னோட நிழல். நீ எனக்குள்ள இருக்கிற மாதிரி என்னால உணர முடியும். போதும் 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 நீ அபிஷேக், எனக்கு நிறைய வேலை இருக்கு. தயவு செஞ்சு நீங்க இல்ல, இருந்து நான் போயிடு. சொல்றேன். நான் சொல்றத அது கேளு இல்ல, நான் அபிஷேக். சொல்லி நாளைக்கு முடிச்சிடுறேன். ஸ்கூலுக்கு போய் அது- அட்மிஷன் வேற வாங்கணும். போ. Thank you very much. இங்க பாருங்க, மசாலாவை நீங்க ரொம்ப ஸ்பைசியா எல்லாம் பண்ணிடாதீங்க. குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். குட் மார்னிங். பரவாயில்லையே, சுட சுட சப்பாத்தி. லெட்ஸ் என்ஜாய் பிரேக்ஃபாஸ்ட். Thank you. காஃபி. உனக்கு தான் தெரியும்ல, நான் உன் கையில போட்ட காஃபியை தான் குடிப்பேன். இந்த காஃபியை நான் தான் போட்டேன். அவர் ஜஸ்ட் நான் வேணா ஹெல்ப் பண்ணிட்டா? நீயா கிச்சன்ல ஹெல்ப் பண்றியா? இல்ல அபிஷேக், எல்லாம் முடிஞ்சது. எவ்ரிதிங் இஸ் டன். நீ கோலாரு, நான் உனக்கு சாப்பாடு கொண்டு வந்துடுறேன். சரியா? ஆக்சுவலி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு இருக்கேன். சொல்லு. அனுஜா, நான் சில மாசமா நான் என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, நான் லைஃப்ல எப்பவும் தனியா இருக்கேன். ஃபைனலி நீயும் இதை ரியலைஸ் பண்ணிட்ட. குட். நீயும் தனியா தான் இருக்க, நானும் தனியா தான் இருக்கேன். இல்லை, நீயும் தனியா இருக்க. அப்புறம் நம்மளோட செல்ல அழகான நட்சத்திரா, அவளும் தனியா தான் இருக்கா. அது என்னமோ உண்மைதான். அப்படிலாம் இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. நம்ம 3 பேரும் ஒரே வீட்ல தான் இருக்கோம். ஆனாலும் அவன் இவ்வளவு சிடுமூஞ்சியாலாம் இருக்க மாட்டான். காதல் நமக்கு தெரியாது அபிஷேக். அதை நம்மளால உணர மட்டும்தான் முடியும். அப்புறம் எப்போ உனக்கு காதல் வருதோ அப்பதான் உன்னால அதை உணர முடியும். அண்ட் ட்ரஸ்ட் மீ, அந்த நாள் கூடிய சீக்கிரமே உன் லைஃப்ல வரும். முடிஞ்சதா? கதை ஓப்பன் பண்ணலாமா? என்னால் அடிக்கடி கேட்டுட்டு இருக்க முடியாது. நீ எனக்கு இதை மட்டும் சொல்லிடுறேன். ஏன் ஆஃபீஸில் ஏன் செக்ரட்டரியோட ஒருத்தன் ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்போ நான் அந்த சிடுமூஞ்சிக்கிட்ட என்னன்னு சொல்றது? உனக்கே நல்லா தெரியும், பிஸ்னஸ் விஷயத்தில் ஏற்க பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டான். ஆனால் பொண்ணுங்க விஷயத்தில் நான் தோத்துட்டேன், சும்மா இருக்க மாட்டேன். இதுதான் உனக்கும் அந்த ரைவலுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசமே. உன்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு வெற்றி இல்லைன்னா தோல்வி. ஆனா அவருக்கு ஒரு பொண்ணுன்னா அது காதல். ரிஷி, இந்த டீ. என்னாச்சு, ஏதோ சொல்லுமா? என்னாச்சு? நீ எதுக்கு டென்ஷனா இருக்க? உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியுமா? ஃப்ரெண்ட்ஷிப்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே புரியும். சொல்லு, என்ன விஷயம்? இவ்வளவு சீக்கிரம் எவ்வளவு நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்ட? நான் சொல்லாமலே புரிஞ்சுக்கிட்டியா? சொல்லு, என்ன விஷயம்? முடிஞ்சா உன்னோட ப்ராப்ளத்தை என்னால சரி பண்ண முடியும் இல்லையா? உன்னால மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும். சொல்லு உத்தரா, ப்ளீஸ். நீ அனுஜாவை பாத்தியா?